அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். திசை பற்றி உங்களிடம் விலக்கி வரக்கூடிய நான் இன்று உங்களிடம் கேது திசை என்ன பண்ணும் என்பதனை பற்றி விளக்க உள்ளேன். நவ கிரகங்களில் கேது பகவான் சாயா கிரகமாகும், நிழல் கிரகமாகும். சொந்த வீடு கிடையாது. எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டையே சொந்த வீடாக எடுத்துக்கொண்டு பலனை தருவார். கேது ஒரு பாவ கிரகம் என்பதனால லக்ன பாவத்திற்கு 3, 6, 10, 11 இருந்து திசை நடப்பது மிக மிக சிறப்பு. மற்ற ஸ்தானங்களில் இருந்தால் அந்த பாவக பலனை பாதிக்கும். கேது திசை நடக்கின்ற சமயங்களில் ஜாதக ரீதியாக கேது திசையானது ஒருவருக்கு 7 வருடங்கள் நடக்கும். கேதுவின் திசையானது அஸ்வினி மகம் மூலத்தில் பிறப்பவர்களுக்கு முதல் திசையாக நடக்கும். குழந்தை பருவத்தில் கேது திசை நடைபெற்றால், அதிலும் குறிப்பாக அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை நடைபெற்றால் முதல் திசையாக நடக்கின்ற பொழுது அந்த குழந்தை பருவத்தில் அந்த குழந்தைக்கு ஆரோக்கிய பாதிப்புகள், தாய்க்கு பிரச்சனைகள், தந்தைக்கும் சின்ன சின்ன நெருக்கடிகள், அந்த குழந்தை சார்ந்த குடும்பத்தில் நிம்மதி குறைவெல்லாம் உண்டாகும். 15 வயது வரை இருக்கக்கூடிய காலங்களில் கேது திசை நடைபெற்றால், அந்த கேது திசை நடக்கக்கூடிய காலங்களில் கல்வியில் தடங்கல்கள்லாம் உண்டாகும். அதிலும் குறிப்பாக 2 அல்லது 4 அமையப்பெற்று திசை அடைந்தால் கண்டிப்பாக படிப்பில் தேவையற்ற தடங்கல்கள் உண்டாகும். சில ஸ்தானங்களிலிருந்து கேது திசை நடைபெற்றால் உங்களுக்கு பார்த்தால் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகளை தரும். அதுவும் 8ஆம் வீட்டிலிருந்து கேது திசை நடைபெற்றால் கண்டுபிடிக்க முடியாத உடல் ஆரோக்கிய பாதிப்பை தரும். 15 வயது முதல் 30 வயது வரை இருக்கக்கூடிய காலங்களில் கேது பகவான் பலமாக இருந்து சுபகிரக பார்வை, சுபகிரக சேர்க்கையோடு இருந்து திசை நடைபெற்றால் ஓரளவுக்கு சாதகமான பலனை தரும். பொதுவாக 15 வயது முதல் 30 வயது வரை இருக்கக்கூடிய காலங்களில் கேது பகவான் லக்ன பாவத்திற்கு 2 அல்லது 7 இருந்து திசை நடந்தால் அந்த ஜாதக நேயர்களுக்கு 7ஆம் வீடு என்பது மன வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்பதனால திருமணம் நடைபெற தடங்கல்கள் எல்லாம் உண்டாகும். 30 வயது வரை இருக்கக்கூடிய காலங்களில் கேது திசை நடந்தாலும் இந்த கேது திசை என்ன பண்ணுன்னா, திருமணம் நடைபெற்றவர்களுக்கு கூட திருமண வாழ்வில் ஒற்றுமை குறைவுகள், நிம்மதி குறைவுகள், திருமண வாழ்வில் ஈடுபாடு குறைவை தரும். 30 வயதுக்கு பிறகு இருக்கக்கூடிய காலங்களில் ஒருவருக்கு கேது திசை நடந்தால் கேது பகவான் சுபகிரக சேர்க்கை, சுபகிரக சாரம் பெற்று, குரு போன்ற சுபகிரக சேர்க்கை பெற்றிருந்த திசை பெற்றால் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையை அடையக்கூடிய யோகங்கள், நல்ல பதவி யோகங்கள், அந்தஸ்து யோகங்கள் அடைவதற்கான யோகம். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பெல்லாம் உண்டாகும். கேது பகவான் பலகீனமாக இருந்து கேது திசை நடந்தால் அவங்களுக்கு பார்த்தால் கண்டுபிடிக்க முடியாத ஆரோக்கிய பாதிப்புகள், திருமண வாழ்வில் ஒற்றுமை குறைவுகள், தேவையற்ற பிரச்சனைகள், சிலர் வம்பு வழக்குகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையெல்லாம் உண்டாகும். பொதுவாக லக்ன பாவத்திற்கு 8ஆம் வீட்டில் கேது இருந்து கேது திசை நடப்பது, சாதகமற்ற ஸ்தானங்களில் கேது இருந்து கேது திசை நடந்தால் அவங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்புகளை எவ்வளவு பெரிய நிபுணராக இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. கேது நின்ற வீட்டதிபதி பலகீனமாக இருந்தால் அனுகூலமற்ற பலன்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையானது உண்டாகும். கேது நின்ற வீட்டதிபதி பலமாக இருந்து கேதுவை குரு பார்த்திருந்தால் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை அடைய முடியும். கேதுவுக்கு உரிய தெய்வமான விநாயகரை வழிபாடு மேற்கொள்வது கேது திசை காலங்களில் மிக மிக சிறப்பு.